ஆல் ரைட், ஓகே. இன்னைக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஆமா, ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்கு. அடுத்த வாரம் நம்ம ஸ்கூலுக்கு புது ஆசிரியரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த லிஸ்ட்டை நீங்க செக்அப் பண்ணிருங்க. இன்டர்வியூக்கு வர வேண்டியவங்களுக்கு நான் லெட்டர் போட்டுறேன். நல்ல வேலை. இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க செக் பண்ணி சொல்லிருங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பரவாயில்ல கில்பர்ட், இது எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கலாமே. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, அதனால தான் நானும் சொல்றேன். எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா பாத்தீங்கன்னா. ஓகே. சார், பூமிக்குள்ள இருந்து தானா ஒரு மூங்கில் செடி முளைச்சிருக்கான். மூங்கில் செடியா? அது ஆபத்தாச்சே. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இது மாதிரி நடந்து ரொம்ப வருஷமாச்சு. கண்டிப்பா இன்னைக்கு ப்ளூ மூனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம எல்லாரையும் அலர்ட் பண்ணி ஆகணும். தேவையில்லாம முந்திரி கொட்டையாட்ட எல்லாருக்கும் இதை சொல்லி வைக்காத. அந்த பூதத்தினால கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத பத்தி யாருகிட்டயுமே மூச்சு விடாத. ஏன்னா ஸ்டூடெண்ட் செய்யாதன்னா அதைத்தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்க. சார், தெரியாம அவங்க போய் மாட்டிக்கிட்டா அதுக்கு யார் பதில் சொல்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான் கில்பர்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் பசங்க கிட்ட சொல்லாமலையும் இருக்க முடியாது. சொன்னாலும் பிரச்சனை ஆயிடும். ஓகே, பரவாயில்ல. நான் வார்னிங்கா ஸ்ட்ரிக்டா சொன்னேங்கிறத எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடு. ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம். ஃபுட் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இல்ல? எந்த டேஸ்டும் எனக்கு தெரியல. பசியில சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டோனிக்கு நல்லாவே தெரியும் நான் வெஜிடேரியன். ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் நான்வெஜ்ஜே சமைச்சு வைக்கிறான். பரவாயில்ல, கிடைச்சத சாப்பிடு. உங்க எல்லார்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்காக தான் டோனியவே நான் இங்க வேலைக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் தாராளமா எங்க கிட்ட சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும். நாளையில இருந்து எல்லாரும் பூட் ஷூவும் ரெயின் கோட்டும் போட்டுக்கிட்டு சேஃப்டியா வரணும். புரிஞ்சுதுங்களா? போடாம வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு ப்ளூ மூனை எல்லாரும் நம்ம கிரிப் ஸ்கூல்ல பார்க்க போறீங்க. அந்த ப்ளூ மூன் 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்க வரும். அதனால சில பாதிப்புகளும் ஏற்படும். உங்ககிட்ட எந்த பொம்மை இருந்தாலும் அதை தூக்கி வெளியே போட்டுருங்க. அப்படி போடலைன்னா அது உங்களுக்கே பிரச்சனை ஆயிடும். செல்லமா வச்சிருந்த பொம்மையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தூக்கி போடுங்க. ப்ளூ மூன்னால அதுக்கு உயிர் வந்துரும். அதுங்க உங்ககிட்ட அன்பா நடந்துக்கும் நீங்க எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. இது மாதிரி ஒரு கட்டுக்கதைய நாங்க இது வரைக்கும் கேட்டதே இல்ல. இல்ல ஜாஸ்பர், இத கட்டுக்கதை நினைக்காத. போக போக உனக்கே நல்லா புரியும். உனக்கு கூட ஏதோ பிரச்சனை வராது. ஆனா சாதாரண மனிதர்களுக்கு தான் இது பிரச்சனை. சொல்றது என்னுடைய கடமை. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா சாப்பிடுங்க. என்னோட செல்ல பொம்மையை நான் தூக்கி போட முடியாது. இல்ல, நம்ம தூக்கி போடுறது தான் பெட்டர். இவங்க சொல்றத பார்த்தா இனிமே யாரும் பொம்மையை வச்சு கொஞ்சவே மாட்டாங்க போல இருக்கு. இந்த ஸ்கூல்ல நம்மள எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி நினைக்காத, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சார், நீங்க சொன்னதை அந்த பசங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உன் கவலை எனக்கு புரியுது கில்பர்ட். அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு மேல நான் அழுத்தம் கொடுத்தா அவங்க பயந்துருவாங்க. அதனாலதான் சாதாரணமா சொன்னேன். ப்ளூ மூன் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை என்னென்ன வருங்கிறது யாருக்கும் தெரியும். ஆமா சார், ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போறோம் நம்ம முன்னாடியே யோசிச்சாகணும். கில்பர்ட், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கு நமக்கு ஃபுல்லா டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு நான் எதை பத்தியும் யோசிக்காம ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீயும் போய் எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடு.
எங்க போயிருந்த? உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? ஓ அதுவா, என்னோட ரூம்ல இருக்க விண்டோஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன், அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஜாஷ், நீ பாத்ரூம் போறதானே சொல்லிட்டு இங்க வந்த? பாத்ரூமா? இல்ல இல்ல, நான் பாத்ரூம்னு சொல்லல, பெட்ரூம்னு தான் சொல்லிட்டு வந்தேன். மறந்துட்டியா? நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னோட கேமை கண்டினியூ பண்ண போறேன். சரி ஓகே, சரி நீ போய் கண்டினியூ பண்ணு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வரேன். எனக்கு இன்னைக்கு என்னவோ ரொம்ப பசிக்குதுப்பா. ஓ அப்படியா? சரி நீ போய் சாப்பிட்டு வா. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த Dress வேஸ்ட் ஆயிடுச்சு, இத டோனி கிட்ட கொடுக்கணும். உனக்கு பசிக்குதுன்னு சொன்னால, டைம் ஆயிடுச்சு, அங்க எல்லாம் காலி ஆயிடும். நீ போய் சீக்கிரமா சாப்பிட்டு வா. எனக்கு இப்ப பசிக்கல. குட் நைட். ஓகே குட் நைட். மால்கம் எதுக்கு நம்மள தேவையில்லாம ப்ளூ மூணுன்னு பயமுறுத்துனானு தெரியல. சொல்ல முடியாது, அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீ வேணும்னா அத நம்பு. குட் நைட். குட் நைட். நல்லா டீப்பா தொங்கிக்கிட்டு இருந்தாங்க, நான் நடுராத்திரில யாரை இப்படி தள்ளி விட்டதே? ஹலோ, என் பேரு எலிசபெத். யாரையும் காணோம், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஓ நல்ல காத்து, ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்யூ. ஆமா நீ யாரு? இங்க எப்படி வந்த? என் பேரு பிக்கி, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். சரி நீ யாரு? உன்னை பத்தி சொல்லவே இல்ல. என் பேரு டாடி, ஜாஷோடைய பெட்டு. அநேகமா இன்னைக்கு ராத்திரி என்னென்ன நடக்க போதோ எனக்கே தெரியல. ஓகே, பொறுத்திருந்து பாப்போம். வேற என்ன பண்றது? இந்த நிலா வெளிச்சம் வேற எது மேல பட்டாலும் உயிர் வந்துடும். எல்லாரையும் சொல்லிட்டு நான் மட்டும் தனியா போறேன். முதல்ல நான் கிளம்புறேன். ஆனா என்ன எலியட் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவான், உங்களுக்கு தெரியுமா? ஆனா என்ன வெளியவே கூட்டிட்டு போக மாட்டான், ஒரே ரூம்ல பூட்டி வச்சிருப்பான். நமக்கு இன்னைக்குதான் வெளியே வர சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. சரி இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்துறோம். நம்ம எல்லாரும் வெளியே போய் ஜாலியா விளையாடலாம். விக்டோரியா என்ன டெய்லி தொடச்சு வைப்பா, எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடுவா, ட்ரெஸ் பண்ணி விடுவா, என்ன டெய்லி கொஞ்சுவா, அவ்வளவு அழகா பாத்துக்குவா. என்ன பார்த்தா தெரியுதுல? எங்களுக்கு தெரியலன்றதுக்காக தேவையில்லாம போய் எல்லாம் சொல்லாத. வழக்கமா அவளே ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டா, யானா கிடமா தான் வருவா, அதான் கேட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும், ஓகே?
ஜாஷ், ஜாஸ்மின், எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாம என்ன பயமுறுத்தாதீங்க. ஜோஷ், ஜாஷ், என்ன ஜானஸ் ஏதோ பயத்துல கத்துறான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இங்க அவள காணோம். அவ எங்க போயிருப்பா? இப்ப அவளை எங்க போய் தேடுறது? இது ஜனசரோட ஸ்லிப்பர் தான். இது ஜனஸோடதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது பிளாக் கலர்ல இருக்கு. விக்டோரியா பிங்க் கலர்ல தான் போட்டிருப்பா. என்னது அது? ஏதோ ஒண்ணு இந்த பக்கம் வருது. நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் வா. என்னது அது? எனக்கு தெரியல. இனிமே தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த பக்கம் போலாம் வா. இது குட் ஐடியா. அது கண்டிப்பா பின்னாடி போனா நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஏன் இவ்வளவு பொறுமையா போற? எங்க போறதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம வேகமா போக முடியும். உனக்கு என்ன ஆச்சு? இங்க ஒரு பேய் வர சுத்தி சுத்தி வருது. இத பாரு, உனக்கு பயமா இருந்தா நீ வேணா எங்கேயாவது போ. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை காப்பாத்த தானே இங்க வந்தோம். ஆனா இன்னொரு பொண்ணை மறந்துட்டோம். நீ என்ன சொல்ல வர? முதல்ல ஜானஸ காப்பாத்தணும். அப்போ விக்டோரியாவை யார் காப்பாத்துவா? ஓ ஆமா, நீ வேணா அவளை தேடு. இதே ஏலியட்டா? ஆமா. யார் அது? நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வை. இல்ல, Video by நான் வைக்க மாட்டேன். என்ன visualcityblogs.com. காப்பாத்துங்க. என்ன விடு. விக்டோரியா, ஜானஸ், நான் மாட்டிக்கிட்டேன். ஜாஷ், இந்த பக்கம் வா. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல விடு. ஆமா, நீங்க யாரு? என்ன காப்பாத்துங்க. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாரையுமே காணோம். நாங்க தான் இருக்கோம்ல. நானும் இருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னால அசைய முடியல. எங்களுக்கு எதுவுமே தெரியல. என் மேல யாரோ எகிரி குதிச்சு என்னை இங்க கூட்டிட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்க. அதான் தெரியும். ஆனா அவங்க யாருன்னே தெரியல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஹலோ, இங்க யாருமே இல்லையா? கவலைப்படாதீங்க, நாங்களாம் இங்கதான் இருக்கோம். உங்க கூட பேச தானே நாங்க வந்திருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் உங்களை சாதாரணமா விட்டுட்டு போயிடுவோமா என்ன? டேடி, எலிசபெத், யாரு நீயா? ஏய் மாலி, உன் டெடி பேரை தூக்கி போட்டு நீ எத்தனை வாட்டி சொன்ன? அத பத்தி நீ பேசாத. எனக்கு தெரியாம நீ உன் பொம்மையை உழைச்சு வச்சிருக்கல. முதல்ல நீ தூக்கி போட்டுருக்க வேண்டியதானே? ஆனா உன்னோட பொம்மை பார்க்க நல்லாவே இல்ல. அதை எப்படிதான் வச்சிருந்தியோ? வாய் மூடு. எனக்கு பிடிச்சமான பொம்மையை நான் வச்சிருந்தேன். அது என்னோட இஷ்டம். சும்மா இருங்க. இவ்வளவு நாளா நீ என்னை எப்படி அடைச்சு வச்சிருப்ப? அது உனக்கு தப்புன்னு தெரியல. நீங்க எல்லாரும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இங்க பாரு எலியட், நீ மட்டும் டெய்லி வெளிய போய் சுத்திட்டு வந்த, என்ன காத்து இல்லாத ரூம்ல அடைச்சு வச்சல்ல. நல்லா யோசிச்சு பாரு ஜார்ஜ். இது வரைக்கும் என்ன எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போயிருக்கியா? நீ மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளிய போனே. எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டனா இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன யாருக்காவது வெளிய கூட்டிட்டு போய் காட்டுனியா? உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. கண்ணாடில பாத்தியா? அதே மாதிரி நீ என்னையும் கேவலப்படுத்தி வச்சிருக்க. யாஸ், எலியட், ஓ எங்க யாரையும் காணோம். எல்லாரும் சீக்கிரம் எழுந்துருங்க. ஜானஸ், விக்டோரியா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எங்களை இவ்வளவு நாள் நீங்க பண்ண கொடுமைக்கு பதிலா உங்களுக்கு ஒரு பாடம் போக்கட்ட தான் உங்களை இங்க நாங்க கூட்டிட்டு வந்தோம். என்ன மன்னிச்சிரு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. வெளிச்சம் இல்லாம, காத்து இல்லாம, ஒரு ஜெயில இருக்க மாதிரி
எல்லாரையும் மன்னிச்சிருங்க. சரி, எங்க எல்லாரையும் நீங்க எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியாது. நாங்க உங்களை கட்டி போட்டது உங்களுக்கு ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம். என்ன தண்டனையா? சரியா சொன்ன. ஓகே பிக்கி, நாம இப்ப உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கலாமா? உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நடுராத்திரி தெரியுமா? அதனால இப்ப என்ன? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நீங்களும் எங்களுக்கு கம்பெனி தரீங்க. இந்த மாதிரி நாங்க இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு இப்ப பசிக்கல. ஓமான் ஜோஷ், நீ நல்லா போய் எல்லாம் சாப்பிடு. நான் எவ்வளவு ஆசையா எடுத்துட்டு வந்தேன். என் காலு. பரவாயில்ல ஜானஸ், நீ ஒத்த கால்ல சூப்பரா டான்ஸ் ஆடுற. ஓகே ஜோஷ், நீ இப்ப எங்களுக்காக அருமையான பாட்டு பாடுற. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாட்டு பாடுவேன்னு உனக்கு யார் சொன்னது? நீ பாத்ரூம்ல எத்தனை வாட்டி தனியா பாடி இருக்க நான் கேட்டிருக்கேனே. ஆனா எலியட் பாத்ரூம்ல எல்லாம் பாட மாட்டான். நடுராத்திரில திடீர்னு பாடுவான், சிரிப்பான், அழுவான், புலம்புவான். அப்ப எப்பதான் தூங்குவான்? இது எல்லாமே அவன் தூங்கும் போதுதான் செய்வான். இதுதான் அவனுடைய ஸ்பெஷல். என் மானத்தை வாங்காதீங்க. இது ஒரு ஏரோப்ளேன். இத டக்குன்னு கடிச்சு சாப்பிட பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வாட்டி சாப்பிடு. சரி, நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்குது. வாங்க அந்த பக்கம் போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இல்ல, நான் வரல. அங்க ரொம்ப பயமா இருக்கும். நீ வரலன்னா நான் உன்னை பத்தி சொல்றேன். இவன் நைட் ஆனா கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு மத்தவங்கள திட்டுவா. அவன் எப்படி திட்டுவான்னு உனக்கு தெரியுமா? ஏன் முன்னாடி யாருமே நிக்காதீங்க. நீ போய் சொல்ற. நான் அப்படி எல்லாம் திட்ட மாட்டேன். யாரா இருந்தாலும் நேரடியா திட்டிடுவேன். மால்கமோட ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சே. இந்த பசங்க எல்லாம் எங்க போச்சுங்க? தேடி பார்த்தாதான் கிடைக்குங்க. இந்த வரேன். ஏய், இது உனக்கு தான். மெல்லமா சாப்பிடு. கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீ விக்டோரியாவை பத்தி ஏதாவது சொல்றியா? அதாவது அவ அழகா இருக்கன்னு ரொம்ப பந்தா பண்ணிப்பாளே. ஆமா, அவ எப்பவுமே ரொம்ப அழகா தான் இருப்பா. அவ எப்பவுமே என்கிட்ட அவளோட அழக பத்தி மட்டும்தான் பேசுவா. ஆனா அவளுக்கு ஜோஷ பிடிக்காது. போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? ஒரு பெரிய பூதம் வருது. இது ரொம்ப கோபமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களால அது Video by முடியாது. உனக்கு என்ன பத்தி தெரியும் ஜாஷ்? நான் சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி அடிப்பேன். உனக்கு தெரியுமா? சீரியஸான சீன்ல காமெடி எல்லாம் பண்ணாத. ஓ எலியட், என்கிட்ட எவ்வளவு வீரமா பேசுவ. இப்ப எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? இல்ல, நான் வரல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஜானஸ் இருக்கா. அவ அந்த மிருகத்தை அடிச்சு துரத்திடுவா. என்னால முடியாது. யாராவது ஏதாவது பண்ணுங்க. எனக்கு இப்ப எந்த ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. ஏய் டிராகன், உன்னை நான் விட மாட்டேன். உன்னால முடிஞ்சா என்கிட்ட மோதி பாரு. அம்மா, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.
காப்பாத்துங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இந்த பொம்மைங்களை பாரு, அதுங்க நார்மல் ஆயிடுச்சு. ஆ? நீங்க யாரும் இன்னும் தூங்கலையா? இந்நேரம் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்கேயும் போல சார். சும்மா இந்த இடத்துல காத்து வாங்கலாம்னு வந்தோம், அவ்வளவுதான். எதுக்கு போய் சொல்ற ஜாஷ்? அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. நாளைக்கு காலையில ஒழுங்கா கிளாஸுக்கு வந்து அதை அட்டன் பண்ற வழியை பாருங்க. ஓகே மிஸ்டர் மால்கம். கில்பர்ட், நீ இவங்களுடைய போன? ஐயோ இல்ல சார், நான் இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இங்கேயே வந்தேன். அந்த ப்ளூ மூன்னால ஏதாவது பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்கும். பரவாயில்ல கில்பர்ட், நீ உண்மையிலே தைரியசாலிதான். நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு சார் பயப்படணும்?